அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 10வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, மேலும் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மகர ராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக இந்த பதிவானது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தேர்வு சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்க நிறைய ஃபேமஸான ஆக்டர்ஸ்க்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு இவரும் ஃபேமஸான ஒரு ஜோதிடரும் கூட. ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை போய் நீங்கள் நேரில் தான் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கான்டாக்ட் மூலியமாகவே தொடர்பு கொண்டு இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான தகவல்கள் அனைத்துமே தொலைபேசியிலே இவர்களிடம் சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரங்க மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம் இரண்டையுமே பிடித்தவங்களாக இருப்பாங்க. எதையுமே முடிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டாங்க அப்படின்னா எந்தவித சமரசமும் இல்லாமல் அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடி முடிப்பவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் தன் முனைப்பு மிக அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதுமா, மற்றவங்களும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நன்றாக இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. ஆனாலுமே உதவிக்கு தகுதியானவங்களை சரியாக தேர்வு செய்து இவங்க உதவி செய்வாங்க. மகர ராசிக்காரங்க உழைப்புக்கு அஞ்சாதவங்களாக இருப்பாங்க. வேலை பார்க்கும் நிறுவனத்தில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலுமே அவற்றை இழுத்து போட்டு செய்து நற்பெயர் இருக்கக்கூடியவங்களாகவும் இந்த மகர ராசி நேயர்கள் காணப்படுவாங்க. மட்டும் இல்லாமல் இந்த மகர ராசியில் சேர்ந்தவங்க சிலருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும், இன்னும் சிலருக்கு கோவிலில் இருக்கிறது பிடிக்கும், இன்னும் சிலருக்கு கேளிக்கை சுற்றுலாக்கள் பிடிக்கும். ஆனாலுமே இந்த மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்திற்காக நிறைய விதமான விஷயத்தை அவங்க மாற்றிக்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக நேரத்தை செலவிடுபவர்களாகவும் காணப்படுவாங்க. மகர ராசிக்காரங்க எந்த சூழ்நிலையிலுமே தங்களை மாற்றிக்கொள்ளாதவங்களாக இருப்பாங்க. மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய செய்யும் செயலை காப்பி அடிக்க மாட்டாங்க. தனித்துவமான காரியங்களை மட்டுமே இவங்க ஈடுபாடு செய்வாங்க. மகர ராசியின் அதிபதி சனி பகவான். சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி என்பதால் கருப்பு நிறம் இவர்களுக்கு ஏற்றது. புகழ்பெற்ற நீதிபதிகள், வழக்குகள், பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள், தொழிற்சாலை சங்க தலைவர்கள், கிராம ஊராட்சி தலைவர்கள் எல்லாம் மகர ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் மகர ராசிக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். அதனால் இவங்க இரக்க குணம் அதிக அளவில் கொண்டவங்களாக காணப்படுவாங்க. எதிலுமே மனித நேயத்தோடு செயல்பட விருப்பம் உடையவர்களாக இருப்பாங்க. எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் தன்மையுடையவங்களாக காணப்படுவாங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலுமே அதை பொருட்படுத்தவோ வெளிக்காட்டவோ மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு கடினமானவர்களாக காணப்படுவாங்க. இல்லாமல் இவங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க, நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க, பொறுமை விடாமுயற்சி உடையவங்களாக காணப்படுவாங்க, கடின உழைப்பாளிங்க, இரக்க கருணை உடையவங்க. மேலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய குணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகட்டு விளம்பரத்தை நம்புவது, முன்கோபம் உள்ளவங்க, பணிவில்லாதவங்க, விளைந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல் சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மகர ராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனைத்துமே பொருத்தமான, அதாவது மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் அல்லது எஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அல்லது ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது மகர ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்களுடைய பண்பு நலங்கள் அனைத்தும் நான் சொன்ன மாதிரி இருந்தால் அந்த நபர்களுடைய பெயர்களை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு
பதிவு பண்ணுங்கள். இதே போன்ற தோற்றத்தோடு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கமெண்ட் பாக்ஸ் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சற்று ஏற்ற இறக்கமாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மாதம் பல சமயங்களில் இது போன்ற சூழ்நிலைகள் உங்கள் முன் ஏற்படலாம். பொதுவாகவே வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதிகப்படியான வேலை உங்களை சோர்வடைய செய்யும். அந்த வகையில் தான் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த மகர ராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கிரகங்களின் பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்கா இல்லையா? மேலும் இந்த மகர ராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்க போகுது, நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் சற்று ஏற்ற இறக்க பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் இது போன்ற சூழ்நிலைகள் உங்கள் முன் ஏற்படக்கூடும். பொதுவாகவே வேலைப்பளவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்கக்கூடும். அதிகப்படியான வேலை உங்கள் சோர்வடைய செய்யும். ஆனாலுமே அது சாதகமாக முடிவை தருங்க. தடைப்பட்ட வருமானம் மீண்டும் தொடங்கும். செல்வாக்கு மிக்கவர்களோடு தொடர்பில் இருப்பதன் காரணமாக பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை இந்த இரண்டிலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தின் பிற்பகுதியில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் சற்று பிஸியாக நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் இதன் காரணமாக வீடு மற்றும் குடும்பத்திற்கு போதுமான கவனம் செலுத்த முடியாத நிலைகள் உருவாகும். உங்கள் திருமண வாழ்க்கையை மேம்படுத்த உங்கள் பிஸியான வாழ்க்கையில் இருந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு போதிய நேரத்தை ஒதுக்கிட வேண்டும். இல்லை அப்படின்னா சில சமயத்தில் உங்கள் இருவருக்குமே சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப தொடர்பான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை, தொழில், வியாபாரம் இந்த மூன்றிலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் முதல் பாதியில் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திடீரென்று தங்களுடைய வேலையில் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவர்களை குறை கூறாமல் உங்களுடைய வேலையில் முழு கவனத்தை செலுத்த வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக சேவை அல்லது பெரிய பதவியில் இருப்பவர்களோடு மாதத்தின் நடுப்பகுதிக்கு மேலே நல்ல மரியாதை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது உயர் பதவி வழங்கப்படலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புகழ் அதிக அளவில் இருக்கும். மேலும் தொழில் அதிபர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாபம் ஈட்டவும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வடிய கண்ணோட்டத்தில் மாதத்தின் 2வது பாதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியோடு உங்கள் தடைப்பட்ட வேலை வேகமாக பெறும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் உங்கள் கோபத்தையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது. அது அதிகமாகவே இருக்குது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எப்பொழுதுமே உங்கள் சொந்த விருப்பத்தை முன்னிறுத்துவதை தவிர்த்துக்கோங்க. சில நேரங்களில் உங்களுடைய அன்புக்குரியவர்களோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். சகோதரர் வகையில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டாலுமே பாதிப்பு எதுவுமே இருக்காது. குடும்பத்தில் சும நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கணிந்து வரும். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பயணங்களால் கைப்பொருட்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். இன்னும் சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வது மனதை சலனத்தை ஏற்படுத்தும். மேலும் கூடுமான வரை பொறுமையோடு அதை அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முற்பகுதியில் அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமைகள் அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில் உற்சாகமான சூழ்நிலைகள் ஏற்படும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 24, 26, அக்டோபர் 2, 5, 9, 11, 14. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 29 முதல் விடியற்காலை முதல் 30 அக்டோபர் 1 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை தரிசித்து வழிபடுவதன் மூலமாக, மேலும் சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே கண்டிப்பாக குறையும். ஸோ நீங்கள் மகர ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த 2 பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பாருங்கள். நல்ல பலனை உங்களுக்கு இந்த 2 கடவுளும் கொடுப்பாங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மகர ராசி நேயர்களுக்கு அதாவது புரட்டாசி முடிவதற்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. அந்த விஷயங்களை என்ன என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.